எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கண்களை திறந்து யோகம் செய்ய முடியவில்லையே. இப்படிதான் ஒரு தம்பி ஆதகம் பண்றாரு. அவர் ராஜயோகம் 6 மாசமா பிராக்டிஸ் பண்றாரு. ராஜயோகத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, கண்களை திறந்து தான் ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யணும். ஆனால் நமக்கு ஈஸியாக வருது என்னன்னா, பக்தியில் கோயிலில் போய் கண்ணை மூடி, இல்லை வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வருது. கண்களை திறந்து கனெக்ட் பண்ணுறது வரல. இந்த தம்பி என்ன கேட்குறாருன்னா, நான் பக்தி ஸ்டைல்லே கண்ணை மூடியே பண்ணட்டுமா, ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸியாக வருது, கண்களை திறந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு தம்பி ஆதங்கப்படுறார். அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாருங்களேன், எதுவுமே முதல் முறையாக பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார் டிரைவிங் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கார் ஓட்டவே தெரியாது, இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கீழே கால்களால் ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இது 2 கால்களை வச்சு நீங்கள் அதை மாற்றி மாற்றி அமுக்கணும் இல்லையா. கைகளை வச்சு ஸ்டியரிங் நிர்வாகம் பண்ணணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் கீர் போடணும். கண்களால் ரோட்டுக்கு முன்னாடி வர வாகனங்களை பார்க்கணும். அதே மாதிரி 2 சைட் மிரர் பார்க்கணும், அந்த ரியர் வியூ மிரரும் பார்க்கணும். இவ்வளோவையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். கண்களுக்கு வேலை இருக்குது, கைகளுக்கு வேலை இருக்குது, கால்களுக்கு வேலை இருக்குது. ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஆரம்பத்தில் எப்படி தோணும்னா, எப்போ ஆக்சிலேட்டர் போடணும், எப்போ பிரேக் வைக்கணும், எப்போ கிளச் அமுக்கணும், ஒரு ஐடியா எல்லாமே இருக்கும். கரெக்டாக கீர் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் கீர். செகண்ட் கீர் 10லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும்போது செகண்ட் கீர். 20லேருந்து 30, 35 அந்த கிலோமீட்டர் வரைக்கும் தேர்ட் கீர். 40னா ஃபோர்த் கீர். 60க்கு மேலே போனீங்கன்னா டாப் கீரில் போயிடலாம், 5th கீர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன ஆகும்னா, ஆரம்பத்தில் என்ன ஆகும்னா, எந்த ஸ்பீடில் எந்த கீர் போடணும், இந்த கீரை பார்ப்போம், ஸ்பீடோமீட்டரை பார்ப்போம், ரோடை பார்ப்போம், எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், பக்கு பக்குன்னு இருக்கும். திடீர்னு பிரேக்கு வைக்க வேண்டிய இடத்துல கிளச்சில் வைப்போம், கிளச்சில் வைக்க வேண்டிய இடத்துல ஆக்சிலேட்டரில் வைப்போம். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். என்ன தோணும் அந்த டைமில், எப்படி தான் ஓட்டுறாங்களோ எல்லாரும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் எப்போ தோணும்னா, ஆரம்பிக்கும் போது தோணும். ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டும் போது ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஓட்டுறவங்களெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிடலான்னு தோணும். இதே நீங்கள் ஒரு ட்ரெயின் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக போடுவீங்க. கீர் தனியாக போட்டுன்னு இருப்பீங்க கையில். இந்த கை தானாக அந்த வேலை போடணும். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கீர் போடுவீங்க, செகண்ட் கீர் தானாக போட்டுன்னு இருப்பீங்க. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக கை வேலை பண்ணணும். கால் கரெக்டாக ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் கிளச்சுக்கும் போயிட்டு இருக்கும். கை ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கும். கண்ணு நேராக எல்லா மிரரும் மாற்றி 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 பார்த்துன்னு இருக்கும். இது இல்லாமல் வண்டியில் யார் உட்காந்துருக்கோம், உங்களுக்கு அதை பேசினே கூட வருவாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் முடியுது? ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஸோ ஆரம்பத்தில் ராஜயோகத்தில் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கண்களை திறந்து பார்க்கும்போது இறைவனை நினைவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்கள் முன்னாடி ஏதாவது நகரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ இந்த கார் எடுக்கிற அந்த ஓட்டுற எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. கார் ஓட்ட கற்றுக்கிறவங்க எங்கே நம்ம ஓட்ட கற்றுப்பாங்க? அந்த ரோடு கிட்டத்தட்ட காலியாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு பைக்கு, திடீர்னு ஒரு சைக்கிள்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பயத்தில் பிரேக் அமுக்கிற இடத்துல ஆக்சிலேட்டர் அமிச்சனா தூக்கிடுவாங்க வந்தவங்கள. கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க. அந்த ரோட்லேயும் பெரிய டிராஃபிக் இல்லாத டைமுக்கு தான் வருவாங்க. நல்லா கற்றுக்கிட்டும் போது தான் மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு டிராஃபிக் இருக்கிற இடத்துல வண்டி எடுத்துன்னு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து கண்களை திறந்து இறைவனை நினைவு பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்லோவாக சென்டரில் இருக்கும்போது 10 பேர் இருக்கும்போது கூட உங்களால் கனெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது கூட பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டு நீங்கள் நடக்கிற வேலையை பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். இது பேர் பேரலல் ப்ராசஸிங். அப்படி தான். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, டிவியில் கிரிக்கெட் ஓடுது. அப்போ கிரிக்கெட்டில் என்ன நடக்குது ஸ்கோருன்னு பார்க்கவும் முடியுது, ஃபோனில் பேசவும் முடியுதுல்ல. ஃபோனில் பேசுகிற ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், எழுதிக்கங்க, டக்குனு பேப்பர் எடுக்கிறோம், எழுத முடியுது, பேச முடியுது, கண்ணால் டிவி பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதுல்ல. அதே மாதிரி நினைவு இறைவனை பண்ணணும், அவ்வளோதான். பரமாத்தில் ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த யோகம் என்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றார். யோகம்ன்றது கனெக்ஷன் தான், நமக்கும் இறைவன் கூட கனெக்ட். இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை. நினைவு, அப்பாவை நினைவு பண்ணுறேன், இது ஒரு சிம்பிளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ புதியவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு இந்த குழப்பம்லாம் இருக்கும், போக போக உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும். அதனால் இதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் இதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி கார் டிரைவிங் மாதிரி எல்லாமே புதுசாக கற்றுக்கும் போது தான் ஸ்டார்டிங்கில் ஒரு குழப்பமே இருக்குமே. நீச்சல் கூட அப்படி தானே.
தத்தக்க பத்தக்க தண்ணிக்குள்ளே முங்கிடுவீங்க, தண்ணி குடிச்சுவீங்க, அப்படிதான். நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிஞ்சு நீங்கள் தண்ணியில் போய் வந்தாலும் அழகாக நீச்சல் வந்துடும். கரெக்டாக அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய கவலை கொடுக்குற விஷயம் கிடையாது. கண்களை திறந்து நீங்கள் 63 ஜென்மமாக பக்தி பண்ணதுனால கண்களை மூடி பண்ணுறது ஈஸியாக வந்துச்சு. ஆத்மாக்கு எதுக்கு ட்ரைனிங் இருக்கோ அதுதான் ஈஸியாக அதில் பண்ண முடியும். இது வந்து நம்ம புதுசாக பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதுனால பண்ண வேண்டியிருக்கு. இதே ஆத்மா இனி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ராஜயோகத்தில் நீங்கள் பார்க்குறவங்கள எல்லாரும் ஆத்மாவா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது இவர் ஆண் இவர் பெண் அப்படிதான் தெரியுது. ஒருத்தர் ஆத்மாவா பார்க்கணும்னு எனக்கு வரவே மாட்டேங்குது. ஆனால் ராஜயோகம் அப்படிதான் சொல்லுது. நான் என்ன சொன்னேன், இந்த கேள்வி நீ கேட்குறல அது பெரிய விஷயம். 6 மாதம் நாலேஜுக்குள்ளே வந்தவங்களுக்கு இவ்வளோ சீரியஸாக அதை யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் ஒரு ஆத்மாவா பார்க்கணுன்ற இது யோசனை வர்றதே பெரிய விஷயம்ன்ற நான். அதுவும் போக 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 வந்துடும். அதாவது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. சொல்லும்போது என் வாய் வழியாக சொல்கிறேன், நீங்கள் காது வழியாக கேட்குறீங்க. 2 உடல் சம்பந்தமாக பேசும்போது என்ன உங்கள் பிரெயினில் தான் அது போய் ஸ்டோர் ஆகும். நான் ஆத்மான்ற உணர்வுலேருந்து இந்த உடலை பயன்படுத்தி பேசும்போது நீங்கள் ஆத்மான்ற உணர்வுல இருந்து உங்கள் காதுகள் கொடுத்து கேட்கும்போது நேராக உங்கள் சன்ஸ்காரில் எழுதிடும். அது அப்படியே தச்சிரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம வீடியோ போடும்போது ஒவ்வொன்றும் இறைவனை கனெக்ட் பண்ணி ஆத்மான்ற ஸ்திதியில் இருக்கு. நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இந்த நிமிஷம் கூட இந்த செகண்ட் கூட இறைவன் நினைவில் இருந்து உங்க கூட பேசணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன். இதில் நான் 100% சக்ஸஸ் ஆகிட்டேன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த முயற்சி பண்ணுறேன். ஓகே, பேசும்போது இறைவன் நினைவில் இருந்து அதே மாதிரி நீங்களும் ட்ரைனிங் எடுத்தால் நல்லது. அது நமக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து ஆத்மா தான். அவர் எடுத்து அந்த உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த உடல் அவர் கிடையாது, ஆத்மா தான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, நமக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லி எப்படி நம்ம சொல்லி தராங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் அவங்க கண்களை பார்த்து பேசுங்க, உடலில் வேற எந்த பகுதியும் பார்க்காம கண்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெளி உலகத்துலேயும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் மரியாதைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கண்களை பார்க்காம பூர்வத்தின் மத்தியில் பார்த்து பேசுகிறோம். ஏன்னா நான் வந்து உங்கள் ஆத்மா கிட்ட தான் பேசுகிறேன், அந்த உடலை நடிக்கிற அந்த ஆத்மா கிட்ட தான் பேசுகிறேன். இதில் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு அட்வைஸ் பண்ணார். வயசில் பெரியவர். நான் சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் பேசும்போது நான் ஒரு பூர்வத்தின் மத்தியில் பார்க்குறேன். அவரும் எனக்கு பேசின்னு இருக்கார். அவர் என்ன சொன்னார், என்னால் உங்ககிட்ட பேசவே முடியல, நீ ஏதாவது மெடிடேஷன் என்ன ஏதாவது பண்ணுறியான்னு கேட்டேன். நான் ஒன்றும் பண்ணல. நீ எங்கே பார்க்குற அப்படின்னாரு. நான் உங்களை தான் பார்க்குறேன் அப்படின்னு. நீ என் கண்களை பார்த்தே பேசலை. நான் உங்கள் கண்களை நான் பார்த்து பேசலை, நான் உங்கள் பூர்வத்தின் மத்தியில் தான் பார்த்து பேசுகிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு உயிர், அந்த உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி பார்க்குறேன். நீ என் கண்களை பார்த்து பேசு. அதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் பார்க்குறேன்னு. நான் கண்களை பார்த்த போது கூட அவரால் வந்து சொல்லவே முடியல அவரால். நான் வந்து மெஸ்மரிசமோ மேஜிக்கோ எதுவும் பண்ணல. ராஜயோகம் சொன்னது என்ன, எல்லாரும் ஆத்மாவாக பாருங்கன்னா அந்த ஆத்மாவாக பார்க்குறேன், அவ்வளோதான். அவர் சொல்ல, எனக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்தேன், எனக்கு அட்வைஸ் பண்ணவே வரமாட்டேருந்து. மேபி நீ வந்து மெடிடேஷன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் தான் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வயசில் பெரியவர், எனக்கு நல்லது தான் சொல்ல வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது கேட்க தான் நான் இருக்கேன். இந்த அளவுக்கு கிளியராக இருக்கேன். ஆனால் அவர் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. ஒருத்தரை பார்க்கும்போது அவர் ஆத்மாவாக பார்க்கணுன்றது தான் ராஜயோகம் சொல்கிறது. அதுவும் ட்ரைனிங்கில் வந்துடும். சரியா? இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா 6 மாதத்துல இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு வந்து கண்களை திறந்து யோகா வரல, பார்த்தா ஒருத்தர் உடலாக தான் தெரியுது, இதை மாற்றிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் சீக்கிரம் தேடி பாஸ் ஆகிடுவாங்க. இதை சிந்திக்கவே செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு சக்ஸஸும் பார்த்துருவாங்க. ஸோ புதியவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்களை திறந்து யோகா பண்ணுறது வரல, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நாளாக வந்துடும். பரமாத்மா கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபா லைட்டு வச்சு நீங்கள் நினைவு பண்ண சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக அந்த லைட்டெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது. நீங்கள் அடுத்த செகண்ட் நீங்கள் நினைவு பண்ணும்போது ஆத்மாவாக நீங்கள் போய் சாந்தி ஆத்மா இறைவனோட கனெக்ட் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வந்துடும். நான்லாம் இப்போ வந்து ஆனஸ்டாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அந்த பாபா லைட்டெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் போட்டுட்டுலாம் அமிர்த வேலை யோகாலாம் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் தாண்டிட்டோம். நேராக பரந்தாமத்துக்கு போய்டும், பரமாத்மா நினைவு பண்ணும். 15 வருஷமாக இருக்கும், இது கூட பண்ண தெரிலனா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு அது வந்துடுச்சு. உங்களுக்கு தான் ஆரம்பத்தில் வந்து அந்த லைட்லாம் தேவைப்படும். இந்த லைட்டு தான் சிவனும், அப்படி சாந்திதாமத்தில் இருக்க சிவன் அப்படிலாம் நினச்சி நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில். ப்ராக்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த லைட்டு கேட்டு ஒன்றுமே தேவையில்லை. பாபா லைட் இருந்தால் தான் நான் பண்ண முடியும், கமெண்ட்ரி கேட்டால் தான் பண்ண முடியும், ஒரு மியூசிக் இருந்தால் தான் பண்ண முடியுன்றதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். உங்களுக்கும் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஆத்மாவா பார்க்க முடியல அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, கண்களை திறந்து யோகா பண்ண வர ஃபீல் பண்ணாதீங்க.
அதுக்கு ஒர்க் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. ஓகே, ஒரு தகவல். நம்முடைய வெப்சைட்டில் வந்து இந்த வாணி ஜிஸ்ட்டு, வாணி மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம ரிசோர்ஸஸ் பேஜில் போட்டிருக்கோம். இப்போ வந்து மார்ச் மாதம் வந்துட்டோம் இல்லையா? ஸோ பிப்ரவரி மாதத்தோடைய ஜிஸ்ட் வந்து நம்ம 5 லாங்குவேஜில் போடுறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு சகோதரி தான், பெங்களூருக்கு சகோதரி தான், ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷனை வந்து நம்ம இப்போ வந்து தமிழுக்கும் தெலுங்குக்கும் போட்டிருக்கோம். இப்படி 5 லாங்குவேஜ் ஜிஸ்ட்னு வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு இருக்குது. அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆக்சுவலாக இந்த வருஷம் தான் நம்ம ஸ்டார்டே பண்ணியிருக்கோம் 2025ல். அதில் வந்து தமிழ் வந்து ஜனவரி, பிப்ரவரி போட்டிருக்கோம். இந்த இன்ஸ்பிரேஷனில் இப்போ இங்கிலீஷும் போடுறோம். இப்போ இங்கிலீஷ் வந்து பிப்ரவரி 2025 இருக்குது. அது வந்து ஜனவரியில் ஆரம்பிக்கல, பிப்ரவரியில். இதுலேயும் பாக்கி 2-3 லாங்குவேஜ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் கூட அது அடுத்த மாதம் மார்ச்லேருந்து அதுவும் ஒரு 2-3 லாங்குவேஜ்லாம் வரலாம். ஓகே, நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போங்க, அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.